இந்த சேகர் பாபு எங்களுக்கு ஒரு பிச்சை போடுறாரு. தமிழிலும் என்ன ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவில் கேட்குறேன், இல்லை உங்கள் ஊர் ஆந்திராவில் கேட்குறேண்ணா. வெங்கடாசலபதி கோயிலில் எங்களுடைய தாய்மொழியில் நீங்கள் குடமுழுக்கு செய்யுங்க. இல்லை ஐயப்பன் கோயிலில் கேட்குறேண்ணா கேரளாவில், இல்லை ஒரிசாவில் பூரி ஜெகநாதர் கோயிலில் கேட்குறேண்ணா. இது என் நாடு, இது என் நிலம், என் இறை என் மொழி, அதில் வழிபாடு செய்யணும்னா தமிழிலும் அப்படின்னா இந்த கல்யாண வீடுகளில் பிச்சைக்காரன் வாசலில் இருப்பான், இருங்க உங்களுக்கும் சாப்பாடுக்கு இருந்து சாப்பிட்டு போங்கங்கிற மாதிரி சொல்கிறீங்க. தமிழில் நடத்துறதுக்கு நாங்கள் முன்னாடியே யோசனையில் தான் இருந்தோம். ஏற்கனவே கனிஞ்சி பழுத்துட்டு தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் சொந்தம் கொண்டு புகை போட்டவன் நான் தான். கனிஞ்சு எங்கிட்டு வச்சு கனியை வச்சுக்கிந்தா சேட்டன்னா கனிஞ்சு ஏன் அதை முதல்ல இல்லை அதெல்லாம் நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. இதுதான் கனிகிறதா? தமிழிலும் அதான் கனிகிறதா? சிங்கப்பூர்லேருந்து நான் வானூர்தியில் வந்தால் தமிழில் அறிவிப்பு இருக்கும், மலேசியாவிலேருந்து வந்தால் தமிழில் அறிவிப்பு இருக்கும், அரபு நாடுகளில் வந்தால் தமிழில் அறிவிப்பு இருக்கும். தமிழிலும் அதை ஏற்கிறேன். மலேசியாவில் இருக்க எங்கள் பாட்டன் முருகன் கோயிலில் அவன் தமிழில் மந்திரம் சொல்கிறான். என் கோயிலில் நீங்கள் கோயிலை கட்டினவன் யார்? சமஸ்கிருத மொழியில் வழிபாடு நடக்கணும்னு தெருவில் இறங்கி போராடின மக்கள் எத்தனை பேர்? பதில் இருக்கா? தமிழிலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிச்சை போடுறீங்களா? எங்களுக்கு பிச்சை